ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். அதாவது நெயில் பாலிஷ். நீங்கள் நெயில் பாலிஷ் உங்களால் ரைட் ஹேண்டில் நம்ம போட மாட்டோம். அது சாப்பிடும்போது உள்ளே போயிருமோன்னு பயமாக இருக்கும், அதனால் போட மாட்டோம். ஆனால் இந்த நெயில் பாலிஷ் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம ரைட் ஹேண்ட்லேயும் போடலாம், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் போடலாம், எந்த ஹேண்ட்லனாலும் போட்டுக்கலாம். இந்த நெயில் பாலிஷ் சாதாரண நெயில் பாலிஷோட ரொம்ப நாளாக இருக்கும். இந்த நெயில் வளர்ந்தால் மட்டும்தான் போகும். சரியா? இன்னொருக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை கிராஃப்ட் சேனல் now. சூப்பராக இருக்குல்ல? நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அதுக்கு 3 ஸ்பூன் டீ தூள், 1 ஸ்பூன் சீனி, அச்சு வெல்லம், அதை இடிச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இதை இடிச்சு வச்சாச்சு. இப்போ அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு பழைய பாத்திரம், அதாவது மண்பானை இருந்துச்சுன்னா, இந்த மிக்ஸ் பண்ண இதை, மண்பானைனா பெரிய இது இல்லை, ஒரு மீடியம் சைஸில் உள்ளது. அப்படி இல்லைன்னா ஒரு பழைய பாத்திரத்தை எடுங்க. சில இடத்துல அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். பழைய பாத்திரத்தில் அடிப்பக்கம் ரொம்ப அகலமாக இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை, இதை போட்டுட்டு நீங்கள் மண் விளக்கு வைக்கணுன்னாலும் வைக்கலாம். மண் விளக்கு வச்சா இந்த டம்ளரை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். மண் விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டம்ளரை வச்சுக்கணும். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்து மேலே வைக்கணும். அந்த ஆவி வெளில போய் டம்ளரில் தண்ணியாக வரும். அதனால நம்ம நெயில் பாலிஷ்க்கு லிக்விடாக கொண்டு வரும். அடுப்புல சிம்ல வச்சு 3 நிமிஷம் வச்சா போதும். அது கரெக்டா 3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் எடுங்க, இல்லைன்னா கை சுடும். இப்ப பாருங்க, அந்த டம்ளர்ல லிக்விடா இருக்கு. இப்ப அந்த டம்ளரை வெளியே எடுத்துடணும். இப்ப பாருங்க, மண் விளக்கு வச்சா இப்படி ஆகாது. மண் விளக்கு வச்சீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். இதை நீங்க பழைய ஏதாவது நெயில் பாலிஷ் இது இருந்துச்சுன்னா, பழைய நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதுல ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அதுல மைதா மாவு போடணும். போட்டா கொஞ்சம் திக்காகும். நீங்க இதுல தண்ணி சேர்க்க கூடாது, அதனால பார்த்து மெதுவா போடணும். நீங்க நிறைய மைதா மாவு போட்டீங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும். ஆனா கட்டியானதுனால தண்ணி சேர்க்க கூடாது. ஸோ பார்த்து மெதுவா பாதி ஸ்பூனா போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இந்த கட்டிலாம் வராம நல்லா அமுக்கி விட்டுருங்க அந்த ஸ்பூனை வச்சு. மைதா மாவு ஏன் சேர்க்கிறோன்னா, அந்த நெயில் பாலிஷ் பசை மாதிரி ஒட்டுறதுக்கு. அதனால அப்பதான் நெல்ல ஒட்டும். அதனால இல்லைன்னா உதிர்ந்துடும். அதனால தான் நம்ம இந்த மைதா மாவு சேர்க்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிலாம் வராம நல்லா அமுக்கி விட்டுருங்க. இந்த நெயில் பாலிஷை போட்டு 8 hours வைக்கணும். 8 மணி நேரம் வச்சு. இதுல ஒரே கலர் தான் பண்ண முடியும், கலரா பண்ண முடியாது. இப்ப பழைய நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அதுல உள்ள பிரஷ் எடுத்து நம்ம நெயில் பாலிஷ் மாதிரி போட்டுக்கலாம். நெயில் பாலிஷ் கலர் சூப்பரா இருக்கும். மெரூன் கலர். மெரூன் எல்லாத்துக்குமே ஃபேவரட் தான்.
இந்த கலர் வேற மாதிரி வேணும்னா மைதா மாவுக்கு பதிலாக குங்குமம் சேர்த்து ட்ரை பண்ணுவோம். இப்ப அடுத்தது இதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். அத நான் ரைட் ஹேண்ட்ல போட்டு நான் காமிக்கிறேன். குங்குமம் சேர்த்து குங்குமம் சேர்த்தா ஆனா பசை மாதிரி வராது, ஆனா கலர் கிடைக்கும். ஒட்டுமான்னு தெரியல, நான் பார்ப்போம். நம்ம ட்ரை தானே பண்ண போறோம். பாருங்க, நெயில் பாலிஷ் போட்டாச்சு. இன்னும் 8 hours 8 மணி நேரம். நம்ம தூங்கும் போது போட்டுக்கிட்டீங்கன்னா தூங்கி முழிச்சு காலையில பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். லைட்டா உதிர்ந்து இருக்கும். நம்ம கை கழுவுனா சூப்பரா ஆயிடும் நெயில் பாலிஷ் மாதிரி. இத நம்ம மெஹந்தி மாதிரி போட்டு பார்ப்போமா? பாலிஷ் ரொம்ப நாள் நிக்கும். மெஹந்தி வந்து 4 days நிக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் மெஹந்தி வாங்குறதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? அதே நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஸ்பூன் டீத்தூள், 1 ஸ்பூன் சீனி, அச்சு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு மண்பானையில் போடுங்க. ஒரு மீடியம் சைஸில் மண்பானை போடுங்க, ரொம்ப பெருசாக வேணாம். அதில் மண் விளக்கு வச்சு இந்த டம்ளரை வைங்க. இப்போ மண் விளக்கு வச்சா ஈஸியாக இருக்கும். இதில் மண் விளக்கு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அந்த டம்ளரை வைங்க. அந்த டம்ளரில் தான் லிக்விட் சேரும். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த மண்பானைக்கு மேலே வைங்க. இப்போ ஆவி வரும் பாருங்க. இதோ தெரியுதா லைட்டா? இதோ எவ்வளோ ஆவி போகுது. இந்த ஆவி இப்போ ஆவி வர வர ஆஃப் பண்ணிடலாம். சிம்ல வச்சு 3 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஆனால் சுடும் இப்போவே எடுத்துடாதீங்க. எப்படி ஆவி வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. உள்ள லிக்விட் தெரிஞ்சிச்சு. இந்த லிக்விட் இப்போ ஆறிடுச்சு. இப்போ அந்த டம்ளரை எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இந்த லிக்விட் வந்துடுச்சு. அந்த லிக்விடை வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நெயில் பாலிஷ் ப்ரஷ் இல்லாதவங்க பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிக்விடை மட்டும் வச்சா வராது, ஒட்டவும் ஒட்டாது, கலரும் வராது. அதனால இப்போ மைதா மாவுக்கு பதிலாக குங்குமத்தை சேர்த்து பார்ப்போமா? அதே மாதிரி தான் குங்குமத்தை வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. தண்ணியும் இதில் ஊற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கலர் வேற கலர் வர்றதுக்கு தான் நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். சூப்பரா இருக்குல்ல? இது நம்ம ஃபர்ஸ்ட் நெயில் பாலிஷ் போட்டோம்ல,
இதோ எப்படி ஆச்சுன்னு பாருங்க. நான் 2 வீக்ஸ் கழிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா வந்துச்சு. குங்குமத்துக்கு பதிலா மஞ்சள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன். ஆனா அது ஒட்டாது. ஒரு நெயில் பாலிஷ் போட்டோம்ல குங்குமத்தை வச்சு, அந்த நெயில் பாலிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. We will meet again. Thanks for watching.